ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். தி ஒன் திங் அப்படின்னா, நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இன்னும் புரியல அப்படின்னா, எல்லாரோடைய சேனல்லையே ராசி பலன் பார்க்குறீங்க, எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும். அப்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு காரியம் அது நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், லக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கரெக்டாக? அப்போது நீங்கள் ஏற்கனவே அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சக்ஸஸாக மாறும். அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சக்ஸஸை பெறலாம். சரியா? அதை தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசி பலன்லேயும் எது எதுலெல்லாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன். தி ஒன் திங் அதை நான் சொல்லுவேன். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த விஷயமானது வெற்றியை கொடுக்கும். அப்போ மற்ற நேரம் அந்த விஷயம் வெற்றி கொடுக்குமானா இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் அந்த கிரகம் உனக்கு நன்மையை செஞ்சது அப்படின்னா, அடுத்த மாதம் உங்களுக்கு வேற ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும், ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவராக இருக்கும். சரியா? அடுத்த மாதம் கல்வியில் ஃபேவராக இருக்கும். அப்போது என்னுடைய ராசி பலனில் தி ஒன் திங் அந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். என்னோடய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இந்த மாதம் நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். தாய் உள்ளமும் அதிக பிளானிங்கும் மைண்டில் வச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா குரு கடகத்தில் உச்சமாகிறார். மைண்ட் கிளியர், உடம்பு இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். ஏற்கனவே ஆயின்னு இருக்கும் இல்லையா? முதல்ல தொழில் வேலையை பார்க்கலாம். உங்களோட 10ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் வலிமை அடைகிறார். இதனால் என்ன அப்படின்னா, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட குரோத் உங்கள் கண்ணுக்கே தெரியும், நீங்கள் என்னென்ன லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓகேப்பா, இத்தனை நாள் ஏதோ போயிட்டு இருக்குப்பா அப்படிங்கிறது இல்லாமல் உங்களோட குரோத் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கண்ணுக்கு உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அரசு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், தனியார் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், இதில் எந்த ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, இதில் எதுலேருந்து உங்களுக்கு சான்சஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அதிக அளவில் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே வாய்ப்புகள் அதிக அளவில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதுலையாவது அப்ளை பண்ணியிருந்தா, வர வேண்டியது இருந்தால் அது இந்த மாதங்கிறது டக்குன்னு சேரும். அதனால் எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு இறங்கலாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அடுத்தது, வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாடு போவீங்களான்னு கேட்டால் இல்லை. வெளிநாட்டிலிருந்து ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்தால், ஆன்சைட் ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் லீடு அங்கிருந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. பணநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணவரவுங்கிறது எப்படி அப்படின்னா, தினப்படி மந்த் ஆன் மந்த் வரக்கூடிய இன்கமாக இருக்கட்டும், டெய்லி வரக்கூடிய இன்கம். 4ங்கிறது சொத்து, பெரும் பணம். புரியுதா? திடீர் பெரிய பணம். 2ங்கிறது
மந்த் ஆன் மந்த் கிடைக்கிறது, இல்லை டெய்லி கிடைக்கிறது. இப்போ இந்த 2ல் உங்களுக்கு ராகு இருக்கிறதுனால மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானமா இருக்கட்டும், இல்லை தினமும் கிடைக்க வேண்டிய பிஸ்னஸ் மூலியமா தினமும் கிடைக்க வேண்டிய வருமானங்கிறது குறைஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இதை சுக்கிரன் பார்த்து நீசபங்கம் படுத்துறது அப்படின்னால இந்த மந்த் அதிக அளவுல நீங்க எப்போதும் வாங்கிட்டு இருக்கக்கூடிய வருமானங்கிறது திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு. 2ல் ராகு இருக்கிறதுனால வாய் வார்த்தையில ஜாக்கிரதையா பேசணும். ஏன்னா 2ல் ராகு இருந்தா நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம பேசியிருப்போம், அது நமக்கே தெரியாது இது வந்து இவ்வளவு ஹார்ஷா இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வேற மாதிரி புரிஞ்சுருவாங்க. அதனால வாய் வார்த்தையில கவனமா இருக்கணும். குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7 அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம். களத்திர ஸ்தானம்னா மனைவி, நண்பர், இல்ல உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல. அப்போ குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குருவே பார்க்கிறார் அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாசம் உங்க வீட்டுல கல்யாண பேச்சு ஏற்படும். பொண்ணு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பொண்ணு கிடைக்கும். பையன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆண்மகன் கிடைப்பான். இந்த காலகட்டத்துல சிறப்பான அளவுல அந்த பேச்சுவார்த்தைங்கிறது சுமூகமா இந்த காலகட்டத்துல திருமணமானது முடியும். பார்ட்னர்ஷிப்ல யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸை தொடங்கி வைக்கலாம். நல்லபடியா ஆரம்பமாகும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்னர்ஷிப் மூலியமா யார் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாசம் அதிக அளவுல இருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து 5ல் ஆட்சியா இருக்கிறதுனால, குருவோட பார்வையும் இருக்கிறதுனால குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்கு சேவிங்ஸ் ஏதாவது பண்றதா இருந்தா இந்த காலகட்டத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். காலேஜுக்கு சேவ் பண்றதா இருக்கட்டும், இல்லை இன்னும் காலேஜுக்கு அடுத்து பிஹெச்டி படிக்கிறது, அந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கு சேவ் பண்றதா இருக்கட்டும், இந்த காலகட்டத்திலேருந்து அந்த சேமிப்பை தொடங்கலாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நிலையான ஒரு தன்மையை கொடுக்கும். நீங்க பயப்பட தேவையில்லை. குழந்தை இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறா, இல்லை எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறா, அதுக்கு உண்டான சேமிப்பை ஆரம்பிக்கிறதுங்கிறத இந்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம வீடு சொத்து சம்பந்தப்பட்டது பார்க்கும்போது சுக்கிரன் 4ல் ஆட்சி ஆயிருக்கார். அப்ப என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்துல வீட்டுல வந்து ஏதாவது இன்டீரியர் ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த இன்டீரியர் ஒர்க் செய்யறதுக்கு ஒரு அருமையான காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்க எல்லாருக்குமே. இன்டீரியர் ஒர்க் வந்து அழகு சாதன பொருட்களா இருக்கட்டும், இல்லை வந்து கிச்சனை வந்து மாடுலர் கிச்சனா மாத்துறதா இருக்கட்டும், இல்லை வந்து மேல வீடு இருக்கு கீழே இருக்கு மேல வீடு கட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அருமையா அமையக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு தாய் வழி சம்பந்தப்பட்ட நன்மைகள், அதாவது பெண்களுக்கு வந்து அம்மா வழியிலேருந்து சொத்து வர வேண்டியதா இருந்ததுன்னா இந்த காலகட்டத்துல வந்து சேரணும். இல்லை அம்மா வழியிலிருந்து ஏதாவது ஒரு நன்மைகள் இந்த காலகட்டத்துக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உணவுல வந்து ஒரு ஹைஜீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இரவுல வந்து ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வயிற்று உபாதைகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தேவையில்லாத ஒரு தூர பயணங்கள் ஏதாவது பைக்லேயே ரைட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி இல்லை கரடுமுரடான பாதைகளில் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இந்த காலகட்டத்தில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது கொஞ்சம் நன்மையை கொடுக்கும். அப்புறம் 50+ யாரெல்லாம் இருக்கீங்களோ அவெல்லாம் ஒரு ஹெல்த் செக்கப் எடுத்துக்கிறது நல்லதா இருக்கும். நம்ம சேனலுடைய தி ஒன் திங் அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிளைண்ட்டை பிட்ச் பண்றது, இல்லை ப்ரொமோஷனுக்காக மேலிடத்துல போய் சொல்றது, பொசிஷன் சேஞ்ச் பண்றதுக்காக, இல்லை அப்படின்னா
ஒரு இடத்த விட்டு இன்னொன்று இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. இது எல்லாமே மந்த் மிட்ல வந்து நீங்கள் புஷ் பண்ணலாம், எல்லாமே சக்ஸஸாக முடியும். ஓகேவா? கிளைண்ட் பிச் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், மந்த் மிட்ல 13க்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை புஷ் பண்ணும்போது உங்களுக்கு அதில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸாக அமையறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த மந்த் இருக்குது. குழந்தைக்காக பிளான் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல விதமான ரிசல்ட் வந்து சேரும். குழந்தை பேர் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்குது. யாரெல்லாம் குழந்தைக்கு பிளான் பண்ணுறீங்களோ இந்த காலகட்டம் அதுக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்குது. நன்றி.